அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். என்னுடைய வீடியோவில் கமெண்ட்ஸ் ஒருத்தர் 2-3 கமெண்ட்ஸ் அவர் கொடுத்துருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னாக்கா, பெண்கள் சபையில் பேசக்கூடாது அப்படின்னு பவுல் சொல்லியிருக்கிறாரு. அதனால நீ பேச வேண்டாம், உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்லி அவரை பேச சொல்லு அப்படின்னெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கிறாருமா. அந்த மாதிரி ஆட்களுக்கு யாரெல்லாம் பெண்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கமெண்ட்ஸுமா, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அவர் என்ன சொல்றாருன்னா, பவுல் என்ன சொல்றாரு, சபையில பெண்களை பேசக்கூடாது, அதை நான் அனுமதிக்க மாட்டேன்னு அவர் சொல்றாரு. நாங்க ஒன்றும் சபையில போய் பேசலையே. நாங்க சபையில போய் நின்று மக்கள் எல்லாம் ஒரு 500 பேர் 1000 பேரை கூட்டி அவங்க மத்தியிலே நான் பேசிட்டு இருக்கிறேன் இல்லையே. வீடியோல தானே பேசுறேன். உலகம் முழுதும் போகுது இந்த செய்தி. இயேசுவே நீ பேசுன்னு சொல்லி சொன்னாரு. யூடியூப் தொடங்கி நீ பேசுன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, பேசாதீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க பவுலுடைய சீடரா நீங்க இருக்கலாம். நான் பவுலுடைய சீடர் கிடையாதுமா. நான் இயேசுனுடைய சீடர். அதுக்காக பவுல் எழுதின அந்த மடல்ஸ் எல்லாம் படிக்கிறோம், சத்தியத்தை அறிஞ்சிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், அதை பத்தி பேசுறோம். ஆனா நான் யாரை ஃபாலோ பண்றேன் அப்படின்னா, இயேசுவை தான் நான் ஃபாலோ பண்றேன். இயேசு இந்த பூமிக்கு அவருடைய ஊழிய காலத்துல எந்த இடத்துலயாவது பெண்களை பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரா? அப்படி சொல்லி இருந்தா நீங்க எனக்கு வசனத்தின் மூலமாக அதை தெரியப்படுத்துங்க. நான் வேதத்தை படிச்ச வரைக்கும் இயேசு சாமி எந்த இடத்துலயும் பெண்களை அந்த